ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கொவ்வங்காயும் உருளைக்கிழங்கையும் பொரித்து குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த கறியை நீங்கள் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியை நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ கொவ்வங்காய் கறி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முதல் கொவ்வங்காயும் உருளைக்கிழங்கையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு பொரிச்செடுக்க வேணும். இப்போ கொவ்வங்காயை முதல்ல கட் பண்ணி காட்டணும். நல்லா கழுவிட்டு வச்சுக்கொள்ளுங்க முதல்ல. அப்படி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக தான் கட் பண்ணிவிட்டு போட போகிறேன். உங்களுக்கு இது பெருசுன்னு சொன்னால் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை இன்னும் ரெண்டாக கட் பண்ணுங்கள். இல்லை முழுசாக போடுறாலும் நீங்கள் அப்படி போடலாம். நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். பொரிச்சதுன்னு சொன்னால் கொஞ்சம் சுருங்கிடும். இப்போ கொவ்வங்காயை கட் பண்ணி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்க சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதையும் இதே அளவுக்கு தான், கொவ்வங்காய் அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவு விருப்பமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதை தண்ணியில் திரும்பவும் போட்டு கொஞ்சம் கழுவிட்டு போட்டோம்னா நல்லா. இப்போ ரெண்டையும் ஒன்றா போட போகிறேன். இப்போ கொவ்வங்காய்க்குள்ளேயே உருளைக்கிழங்கையும் கழுவி போட்டுட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன், உப்பு போட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். ஒரு 1.5 டீஸ்பூன், அதாவது தேக்கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உப்பு தூள் போடுறபடியாக உடனே ஊறாது. அப்போ அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு தான் நான் பொரிக்க போகிறேன். நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் அது ஊறிடும். இப்போ அடுப்பை போட்டுட்டு அதில் பொரிக்கிற ஃபேன் ஒன்றை வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு ஆயிலை விட்டு, நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்குறேன். விட்டுட்டு நல்லா ஆயில் கொதிச்சதுக்கு பிறகு அடுப்பை குறைச்சிட்டு போடுங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டு பிரட்டினா கொஞ்சம் வெடித்து பறக்க பார்க்கும். இப்போ கவனமாக போட்டுக்கொள்ளுங்க. நான் 2 தடவையில் பொரிச்சேன். நான் கொவ்வங்காயை உருளைக்கிழங்கு ஒரே தடவையில் பொரித்தேன். நான் போட்டுட்டு 2 பக்கமும் பிரட்டி விடுங்க. அப்போ 2 பக்கமும் நமக்கு பொரிஞ்சு வரும். அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு பிரட்டி கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பொரிஞ்சிட்டுது 2 பக்கமும். ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு டிஷ்யூவில் இறக்கி கொள்ளுங்க. அப்போ நமக்கு இந்த ஆயிலெல்லாம் டிஷ்யூவில் போயிடும். இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இறக்கி கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு கொவ்வங்காய் ரெண்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ கறி செய்கிறத பார்ப்போம். இப்போ அடுப்பை போட்டுவிட்டு அடுப்பில் ஒரு கறி சமைக்கிற சட்டியை வச்சுக்கொள்ளுங்க. இந்த பொரிச்ச எண்ணெயிலே நான் வடித்து எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்குறேன். இல்லை நம்ம ஏற்கனவே பொரிச்ச இது கொவ்வங்காய் உருளைக்கிழங்குல ஆயில் இருக்கும். அப்போ ஆயிலை குறைய விட்டுக்கொள்ளுங்க. இப்போ கடுகு, சீரகம், பட்டை இவ்வளவும் போட்டிருக்கிறேன். நல்லா அது பொரிச்சதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் 2 எடுத்துருக்கிறேன். நான் அளவுகள் சொல்லலை, கண்மதிப்பத்தை தான் எல்லாம் எடுத்தேன். நான் போட்டுக்கிற அளவுகள் எல்லாம் ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டதுக்கு பிறகு கருவேப்பிலையும் போட்டுட்டு ரம்பையும் போட்டுக்கொள்ளுங்க. ரம்பை இருந்தால் போடலாம், இல்லாட்டி விடலாம். கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன், வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ வதங்கினதுக்கு பிறகு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறேன். நடுவில் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பம் இருந்தால் தனியாக வெள்ளைப்பூடும் போடலாம். நான் இது பேஸ்ட் இருந்தபடியாக அது போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டால். சமைக்கக்குள்ளே வாசமாக இருக்கும். நல்லா போட்டால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்படி போட்டு செய்து பாருங்கள். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டும் வெள்ளைப்பூடு வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ ரெண்டும் நல்லா வாசமும் போயிட்டுது, நல்லா வதங்கிட்டுது. நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி பழம் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. இந்த தக்காளி பழம் நல்லா அவியட்டு. மூடினா தான் நல்லா அவியும். அவிஞ்சு நல்லா கூலாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி பழம் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அவியாட்டி கொஞ்சம் நைச்சி விட்டிங்கனாலும் நல்லா கூலாக போயிடும். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட போகிறேன். ஒரு 1.5 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நடுவில் இப்படி மிக்ஸ் பண்ணி ஏன் இப்படி போட்டேன்டா சில நேரங்களில் கொச்சிக்காத்தூள் இந்த வாடை இருக்கும், அது மணக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதால உங்களுக்கு அந்த வாடை வராது.
சில மரக்கறியில் சமைக்கக்குள்ள இந்த கொச்சு கத்தூர் மணக்கும் இப்படி செய்து பாருங்கள், வாடை வராது. இப்போ நல்லா கொச்சு கத்தூர் வாடையெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது. இப்போ கலரும் சேஞ்ச் ஆகி வரும் வறுபட்டு கொச்சு கத்தூர். இப்போ எல்லாம் அவியறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். இப்படி தண்ணி ஏன் விட்டு நம்ம கிரேவி செய்கிறேன்னு சொன்னால் அந்த மிச்சம் இருக்கிற வாடையெல்லாம் போயிடும். இந்த மிளகாத்தூள்ற வாடை, நான் கொச்சு காத்தூள்னு சொல்கிறேன், கொச்சு காத்தூள்தான் எங்கள் ஊரில் சொல்கிறது. அப்போ அப்படி சொல்லி எனக்கு பழகிட்டுது. அதனால் சொல்கிறேன், தப்பாக விளங்கி கொள்ள வேணாம். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா எல்லாம் கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி வந்ததுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ கரைக்கி விட்டு கொள்ளுவோம். இப்போ பிரட்டல் கறி மாதிரி தான் நான் செய்ய போகிறேன், கிரேவி ஆயில். உங்களுக்கு கிரேவி கூட வேணும்னா தண்ணியும் கூட விட்டு கொள்ளுங்க. இந்த நேரம் பழப்புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்குறேன், அதையும் தேவையான அளவு விட்டுக்கொள்ளுவோம். கூட புளி விட்டால் கடுகு எடுக்கும், கொஞ்சம் புளியை பார்த்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த புளி நல்லா கொதிச்சா அப்போ தான் அந்த கிரேவி நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுது. இந்த எண்ணெயெல்லாம் மேலே இப்படி திரண்டு வந்துட்டுது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திக் கோகோனட் மில்க் எடுத்துருக்குறேன். நான் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எடுக்க இல்லை, பவுடர் தான் கரைச்சி எடுத்துருக்குறேன். இங்கே பவுடர் பால் தான் கூட பாவிக்கிறது. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்க. அதையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் விடுறதால அந்த கறி நல்லா இருக்கும். நீங்கள் கறி செய்யக்கூட இந்த பால் விட்டு செய்து பாருங்கள், இப்போ அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொரிச்சு வச்சுக்கிற கோவங்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவிஞ்சிருக்கும் ரெண்டும். இப்போ அதனால் நம்ம ஏலியாக போட தேவையில்லை, கொஞ்சம் இறக்குறதுக்கு முதல் போட்டால் காணும். ஒரு 5 நிமிஷம் போட்டு கொதிக்க விட்டால் காணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கறியை நீங்கள் எல்லா சாப்பாட்டு வகைகளுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சோறு, இடியப்பம், புட்டு, ரொட்டி, நான் எல்லாம் என்னத்துக்கு கொண்டாலும் சூட் ஆகும். செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். மறக்கிற நாளில் செய்து வச்சா 3 நாளைக்கு இருக்கும், பழுதாகாது. எல்லாம் பொரித்து செய்கிற வடிவாக. இப்போ இறக்குற டைம் வந்துச்சு. கொஞ்சம் வறுத்த வெந்தயமும் சீரகம் வச்சுருக்கிறேன் நான் வீட்டில், அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு, நீங்கள் வெந்தயத்தை ஸ்டார்ட்டில் இப்போ வெங்காயத்தோடு போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். எனக்கு அது அப்படி சமைக்கிறது பிடிக்காதுன்றதுக்காக நான் கடைசியாக போடுறது எப்போவும் கறிகளுக்கு. அது மீன் குழம்புக்கு தான் போடுறேன்னா நான் அந்த மரக்கறி குழம்பு போட்டு செய்து பாருங்கள், நல்ல வாசமும் நல்லா இருக்கும். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது. உப்பு புளியையும் பார்த்துக்கொள்ளுங்க இடையில். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.